எம் மன்னவரே வருவீரே. ஓசானா தாவீதின் மகனே, ஓசானா ஓசானா ஓசானா. Praise the Lord. இன்று நாம் குருத்தோலை ஞாயிறை சிறப்பிக்கின்றோம். இந்த நாளில்தான் இயேசு கிறிஸ்து யூதர்களின் ராஜாவாக எருசலேமுக்குள் ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்தார். இது வெறும் எளிமையை காட்டுவதற்காக மட்டுமல்ல, மாறாக பழைய ஏற்பாட்டில் அரசு மரபை எப்படி நிறைவேற்றினார்கள் என்பதை காட்டும் காட்சியாகவும் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஏன் கழுதையின் மேல் ஏறி வந்தார்? 1 அரசர்கள் அதிகாரம் 1 பார்க்கின்றோம். தாவீது ராஜா தன் வயதான காலத்தில் தன் மகன் சாலமோனை அதிகாரப்பூர்வமாக ராஜாவாக முடிசூட்ட வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார். 1 அரசர்கள் அதிகாரம் 1 இறைவார்த்தை 33 பார்க்கின்றோம். அரசர் அவர்களிடம், உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்து செல்லுங்கள். அங்கே குரு சாத்தோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் அரசர் வாழ்க என்று வாழ்த்துங்கள். பழைய ஏற்பாட்டில் அரசு மரபுபடி ஒரு ராஜா தன் சொந்த கழுதையில் தன் வாரிசை ஏற்றி அனுப்பினார் என்றால் அதற்கு அர்த்தம், எனக்கு பின்பாக இந்த இடத்தில் ஆட்சி செய்யக்கூடியவன் இவன்தான் என்று பொருள். அது அதிகாரப்பூர்வமாகவும் தெரிவிக்கப்படுகின்ற காரியம். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக எருசலேமுக்குள் ஒரு கழுதையின் மேல் வந்தபோது அன்றைய யூதர்கள் புரிந்து கொண்டார்கள், நம்மை மீட்க வந்த உண்மையான ராஜா இவர்தான் என்று. ஆதலால் தான் அவர்கள் தங்கள் உடைகளை வழியில் விரித்தனர். இறைமகன் இயேசுவுக்கு அரசு மரியாதை கொடுத்தனர். மார்க் அதிகாரம் 11 இறைவார்த்தை 2 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள். அதில் நுழைந்தவுடன் இதுவரை யாரும் அமராத ஒரு கழுதை குட்டி கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் ஒருவரும் அமராத கழுதை குட்டி? எண்ணிக்கை அதிகாரம் 19 இறைவார்த்தை 2. ஆண்டவர் கட்டளையிட்ட சட்ட விதிமுறை இதுவே. பழுதற்ற செங்கிடாரி ஒன்றை உன்னிடம் கொண்டு வரும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். அது குறையற்றதும் ஒருபோதும் நுகம் சுமக்காததுமாய் இருக்கட்டும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும் எந்த மிருகமும் இதற்கு முன் எந்த உலக பயன்பாட்டிற்கும் பயன்படாத ஒன்றாக இருக்க வேண்டும். இறைமகன் இயேசு ஒரு பயணம் செய்ய வரவில்லை, தெய்வீக பலியாகவும் மக்களை மீட்க வந்த ராஜாவாகவும் இருக்கின்றார். ஆகையால் தான் அவருக்கு ஒருவரும் ஏறாத பயன்படுத்தாத கழுதை குட்டியை அவர்கள் தெரிந்து கொண்டனர். இந்த நிகழ்வு முழுவதுமே சக்கேரியா அதிகாரம் 9 இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். மகளே சீயோன் மகிழ்ந்து களிக்கூறு, மகளே எருசலேம் ஆர்ப்பரி, இதோ உன் அரசர் உன்னிடம் வருகின்றார். அவர் நீதி உள்ளவர், வெற்றி வேந்தர், எளிமை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகின்றார். முற்காலத்தில் ராஜாக்கள் குதிரையில் சென்றால் அவர்கள் போருக்கு செல்கிறார்கள் என்ற அர்த்தம். அதே ராஜா கழுதையில் வந்தால் போர் முடிவடைந்து சமாதானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று அர்த்தமாம். நம்முடைய ராஜா இன்றைக்கு நமக்கு எதை கொடுக்க வந்திருக்கின்றார்? இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்களா? அன்றைக்கு யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேலின் ராஜா போற்றி என்று இயேசுவை ஆர்ப்பரித்து போற்றினார்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக நீங்கள் வைத்திருக்கின்றீர்களா? யோவான் அதிகாரம் 12 இறைவார்த்தை 13 பார்க்கின்றோம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு
அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெறுவாராக, இஸ்ரவேலின் அரசர் போற்ற பெறுவாராக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். இன்றைக்கு நம்முடைய ராஜா கழுதை குட்டியின் மேல் வந்திருக்கின்றார். நம்மை மீட்க, நம்முடைய வாழ்வை மாற்ற இறைவன் வந்திருக்கின்றார். நீங்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையின் ராஜாவாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான சூழ்நிலைகள் மாற்றப்படும். துன்பம், நெருக்கடி, போராட்டம் எல்லாவற்றையும் மீட்க வந்த இரட்சகர் அவர்தான். இந்த நாளில் ஓசன்னா என்று சொல்லும்போது அது நமக்கு உதவி செய்யக்கூடியவராக அவர் இருக்கின்றார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாக மாற்றக்கூடிய ராஜாவாக அவர் இருக்கின்றார் என்பதுதான் உண்மை. அவர் கழுதையின் மீது வந்தாலும், இதோ இறுதி நாளில் வெண்குதிரையின் மேல் வந்தாலும் நம்முடைய ராஜா உயிரோடு இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ராஜாவாய், நம் வாழ்வின் ராஜாவாய் ஏற்றுக்கொள்வோம். ஆமேன். God bless you.